இப்ப விஜய பாஜக எதிர்க்குது, நாம் தமிழர் எதிர்க்கிறாங்க, திமுக எதிர்க்குது. அப்ப விஜய் வலிமையா இருக்காருன்னு அர்த்தம்ல? ஏங்க இதேதான் ரஜினி சொன்னாரு. பாஜக 10 பேர் சேர்ந்து எதிர்த்தா ஒருத்தன் அப்படிலாம் கிடையாது. நீ சொல்ற கருத்துக்கு எதிர்கருத்து வருது. நாங்கெல்லாம் ஒண்ணு எதிர்க்கல. யார் எங்கள ஃபர்ஸ்ட் எதிர்த்தா? திமுக ஃபர்ஸ்ட் விஜய் எதிர்த்துச்சா? விஜய் ஃபர்ஸ்ட் திமுக எதிர்த்தாரா? சரியா? அப்படிதான் நீங்க பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா பாஜகவை போறான் வர்றவன் எல்லாரும் தான் எதிர்க்கிற மாதிரி காட்டுறான். உண்மையிலேயே களத்துல எதிர்ப்பது யாரு? உண்மையிலேயே களத்துல நேத்து அர்ஜுன் சம்பத் திட்டுறதாக நினைச்சு ஒரு பாராட்ட சொல்லி இருக்கிறாரு. தளபதி இவர் முதல்வர் அண்ணா வழியில கலைஞர் வழியில இருந்தாலும் நாங்க ஏத்துக்குவோம், பெரியார் வழியில இருக்காரு. இதை விட என்ன பாராட்டு இருக்க முடியும்? அப்ப எதிரிகள் எல்லாம் எங்களை திட்டுறான், ஆனா அது எங்களுக்கு பாராட்டா இருக்கு. எம்.கே. ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி, இன்னும் அவங்களுடைய இதுல இருந்தா வருது. அப்ப நாங்க தான் அவங்களுக்கு டேஞ்சர். 1000 பேர் எதிர்க்கலாம், அவர்கள் பயப்படுவது எங்களை பார்த்து மட்டும். அதனால நான் எதிர்க்கிறேன் வர்றவனை எல்லாம் நீங்க எதிரியா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நியாயமா இருக்காது. இன்னும் சொல்ல போனா நேற்று விஜய் மணிப்பூரை வேங்கை வயலோட கம்பேர் பண்ணது ப்ரோ பிஜேபி பேச்சு, பிஜேபிக்கு வலு சேர்க்கிற பேச்சு. இவரை நீங்க எப்படிங்க நீங்க பிஜேபி எதிர்ப்பு? பாஜகவை பேசவே இல்லைன்னு சொல்றீங்க, பேசினாலும் அது ப்ரோ பிஜேபி. என்ன பேசுறாரு? பாஜக எங்க பேசுறாரு? நீங்க ஒப்புறது கண்டுக்காம இருக்காங்க. நீங்க கொலைகாரன் கொடூரமா கொலை செய்த ஒரு கொலைகாரனையும் பிக் பாக்கெட்டுக்காரனையும் ஒன்னா பேசுறது அந்த கொலைகாரனுக்கு ஆதரவு தானே? இல்ல ரெண்டுமே தப்பு. ரெண்டுமே அப்படியா? ரெண்டுமே சாதாரண தப்பா? ரெண்டுக்கும் ஒரே தண்டனையா? இந்திய தண்டனை சட்டத்துல ரெண்டுமே ஒன்னா? நீ ரெண்டையும் ஒன்னாக்குனீங்கன்னா அது கொலைகாரனுக்கு சாதாரண. ஏன்பா இவனும் குற்றவாளின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் போட்டுறாரு 2 பேரும். இல்ல திராவிடம்ன்ற பேர்ல எல்லாரும் பேசுறாங்க, ஆனா அதே சனாதனத்தை தான் செய்யறாங்க இங்கேயும். நான் நேத்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இவங்களோட அரசியல் புரிதல் நீங்க சொல்றீங்கல்ல, அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஒருத்தர் கேட்கிறாரு, திமுக சார்பா வந்திருக்கிற ஒருத்தர் தாவேகாவோட அபிஷியல் ரெப்ரஸன்டேட்டிவ கேட்கிறாரு, நாங்க சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னோம்ல, அதுலயே நின்னோம்ல, அவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் உங்க தலைவர் பேசுவாரான்னு கேட்டா, எங்க தலைவரை மாட்டி விட பாக்குறீங்களான்னு கேட்கிறாங்க. அவர் எதுக்கு அரசியலுக்கு மாட்டி விட? அதாவது இவ்வளவுதான் அவர்களுடைய அரசியல் அறிவு. இதுதான் எதிர்க்கிற லட்சணம். நான் தான் ரொம்ப தெளிவா கேட்கிறேன்ல, ஒரு கொலைகாரனையும் ஒரு பிக் பாக்கெட் காரனையும் ஒருத்தன் ஒன்னா காட்டுனா, ஒன்னா கம்பேர் பண்ணா அவன் கொலைகாரனுக்கு ஆதரவாக இருப்பதாகத்தான் அர்த்தம். அதை தான் விஜயுடைய பேச்சு செய்தது. அதனாலதான் அதை ப்ரோ பிஜேபிங்கிறோம். இது விஜய்க்கே தெரியாது அப்படிங்கிறதா ரொம்ப கால கொடுமை இன்னைக்கு.